அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குரு பகவானை பற்றி தான் ஒரு சிறு கருத்து சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குரு பகவான் இருக்கும் இடத்தை பாழாக்கி விடுவார் என்று. அதை பற்றி தான் விளக்கம் சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ இந்த வருடம் 2026 குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா, வாக்கியப்படி 26/5/2026 செவ்வாய்க்கிழமையில் நடக்குது. அதே போல் திருக்கணிதப்படி 1/6/2026 திங்கக்கிழமை நடக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். வாக்கியப்படி தான் குரு பயிற்சி 5ஆம் மாதம் நடக்குது 26. திருக்கணிதப்படி 6/1 நடக்குது. இப்போ குருன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் அவ்வளோ வித்தியாசம் இல்லை. இப்போ நடக்கிறதே ஒரு 20 நாள் தான் வித்தியாசம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ குரு இருக்க விடை கெடுப்பார் என்பது அனைவரும் அறிந்தது. எந்த கிரகமும் இருக்க விட அவ்வளோ சீக்கிரத்தில் கெடுக்காது, வாழ வைக்கும். குருக்கு பார்வை அனைவரையும் வாழ வைக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு இப்போ மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. இப்போ 3ஆம் மாதம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் இப்போ 2 மாத காலம் இருக்கிறாரு வச்சுங்க. 6 தான் திருக்கணிதப்படி 6. 2 மாதங்கள் இருக்கக்குள்ள இந்த மிதுன ராசிக்காரர்கள் கவனத்துக்கு சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் கஷ்டத்திலையும் பிரச்சனையிலும் இருந்தாலும் இந்த 2.5 மாத காலம் இறைவனை வணங்கி, குரு பகவானை வணங்கி, இப்போ மாமிசம் உண்றவங்களாக இருந்தால் மாமிசத்தெல்லாம் நிறுத்தி வீடை சுத்தபத்தமாக வைத்து இயக்கி பாருங்கள். குரு பகவான் இந்த 2.5 மாதத்திலே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுப்பார். அதே போல் இந்த குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு செல்லுது. இந்த கடகராசிக்காரர்கள் ஓராண்டு காலங்கள் மாமிசம் உண்றவங்களாக இருந்தால் மாமிசை நிறுத்திட்டு இறை அருளோடு நீங்கள் அந்த குரு பகவானை வர வைத்து உபசரித்து பாருங்கள். உங்களுக்கு 100% உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். ஏன்னா குரு என்பவர் பிராமணர். அவர் ஒரு ராசியில் அமரக்குள்ள அந்த ராசியில் இயங்கி கொண்டிருக்கும் நாம்பல் சுத்தபத்தமாகவும் மாமிசம் அருதாகவும் இருந்தால் கண்டிப்பாக குரு அமரும் ராசியை வாழ வைப்பார். முயற்சித்து பாருங்கள். 100% உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.